வசனத்தை எடுத்துக்கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேத வசனத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமது ஜனங்களோடு நீர் பேசு சுவாமி. உமது திருவார்த்தை ஒவ்வொரு உள்ளங்களிலும் விதைக்கப்படட்டும். அவர்களில் மனதுருகி ஆண்டவர் அற்புதங்களை செய்யுங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற பெரியோர் சிறியோர் எல்லாரோடும் இடைபடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அந்த மனதுருக்கம் கிட்டத்தட்ட 12 விசை இந்த காஸ்பல் புஸ்தகங்களிலே வருகிறது. 12 தடவை இயேசு ஜனங்கள் மேல் மனதுருகினார் என்று இந்த சுவிசேஷ புஸ்தகத்தில் ஆங்காங்கே பிரதிபலிக்கிறது. மனதுருக்கம் என்றால் என்ன? மூட் வித் கம்பேஷன் லிட்டரலி மீன்ஸ் டு ஹாவ் ஒன்ஸ் இன்னர் பீயிங் ஸ்டிர்ட். இட் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் சிம்பதி. கம்பேஷன், மனதுருக்கம் என்றால் ஏதோ ஐயோ பாவம் அப்படின்னு சொல்கிறது சிம்பதி. நம்ம நினைக்கிற நினைவுகளே அவர்கள் நினைப்பது எம்பதி. அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கண்ணீர் விட்டு கலங்குறீங்களோ அது அப்படியே இன்னொருடைய உள்ளத்தில் வந்தால் அப்படியே டிட்டோ. சிலர் பாவம்னு சொல்லுவாங்க, ஆனால் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, பரிதாபப்படுவாங்க. அது பார்த்திங்கன்னா சிம்பதி. ஆனால் எம்பதினா என்ன அப்படின்னா அவர்களுக்கு என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை கேட்கிறவர்களுக்கும் ஈக்குவலாக அப்படியே நினைத்து இவங்க ஒரு துக்கப்பட்டால் அவர்களும் துக்கப்படுவது, அவர்கள் கண்ணீர் விட்டால் இவர்களும் கண்ணீர் விட, அப்படிப்பட்ட மனதுருக்கத்தோடு கர்த்தர் இடைப்பட்டார். அல்லேலூயா. அப்படி யார் இன்னொருத்தர் இடைப்படுவார்னா கண்ணாடியும் அப்படி தான். கண்ணாடி முன்பாக நின்று அழுதா கண்ணாடி சிரிக்குமா? ஆனால் மனிதனை பாருங்க, கண்ணாடியை விட மோசமாக இருக்கிறான். நம்ம அழுதான் அவன் சிரிக்கிறான். சார்லி சாப்ளின் சொன்னது, நீ ஒன்று சிரிக்கும்போது கண்ணாடியும் சிரிக்கும், நீ அழுதனா கண்ணாடியும் அழும். அப்படி ஈக்குவல் அந்த உணர்வுகள் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினிடம் உண்டு. அல்லேலூயா. திரளான ஜனங்கள் அவரை நோக்கி வந்தபோது அவர்களை பார்த்து ஆண்டவர் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறார்களே என்று அவர்கள் மேல் மனதுருகி, ஆமென், அந்த வார்த்தையை மீண்டும் அழுத்தமாக சொல்லும்படி நான் ஆவியினால் ஏவப்படுகிறேன். உங்கள் காரியத்தை விசாரிக்க ஒருவருமில்லை என்று நினைக்காதீங்க. உங்கள் உணர்வுகளை, உங்களுடைய செயல்களை, கிரியைகளை பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பதிலே ஆண்டவர் மனதுருக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஸ்தோத்திரம். அவர் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தேவன் நம்மை கரிசனை கொள்ளுகிறார். மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் தறிக்கட்டு ஓடுங்க, அதுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்காது. ஏன் ஒரு சபையில் அங்கம் வகிக்கிறோம், ஒரு சபைக்கு நம்ம உறுதியாக போகிறோம் அப்படின்னா ஒரு மென்டர் இருக்கிறாங்க, ஒரு போதகனை கொடுத்துருக்கிறார் கர்த்தர். இது நானாக விரும்பி வந்ததல்ல, பரிசுத்தவான்களால் ஏற்படுத்தப்பட்டது. விசேஷமாக ஆவியானவரால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஊழியம்தான் சபை ஊழியம். அல்லேலூயா. ஆமென். மெய்ப்பன் என்ன சொல்கிறான் அப்படின்னா அவன் பரலோகத்தின் தூதை ஆடுகளுக்கு சொல்லுகிறான், மெய்ப்பன் இல்லாத ஆட்டு மந்தையை கவனிங்க, அது இஷ்டத்துக்கு மேயும், எங்கெல்லாம் போகுமோ அங்கெல்லாம் போகும். அது ஓடும், அது ஓடணும் 10, அது அதோட சேர்ந்து ஓடும். அப்படி மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் சிதறடிக்கப்படுகிறது. அதற்கு பாதுகாப்பே கிடையாதுங்க. கர்த்தர் நமக்கு ஒரு சபையை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு மெய்ப்பனை கொடுத்திருக்கிறார். இந்த மெய்ப்பனை விட கர்த்தரே நமது சபைக்கு பிரதான மெய்ப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்கள் மேல் மனதுருக்கம் உள்ளவர். உங்கள் காரியங்களை கர்த்தர் கருத்தாய் விசாரிக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென்.
ஏசாயா 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிறவர். ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. ஆட்டுக்குட்டினால அவ்வளவு சீக்கிரம் ஓட முடியாது. புதுசா ரசிக்கப்பட்டவங்க தான் ஆட்டுக்குட்டி. புதுசா பிறந்தவங்க அந்த குட்டி ஓட முடியுமா? அப்போ அந்த மந்தையை மேய்த்து கொண்டு போகும்போது ஓட முடியாது. ஆட்டுக்குட்டிகளை ஆண்டவர் மடியிலே சேர்த்து கொள்கிறார். மட்டுமல்ல, நல்ல பலன் தருகிற விசுவாசிக்கு தான் கரவலாடுகள். கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிறார். ஆமென். அந்த கரவலாடுகளை ஸ்பீடாக ஓட்ட முடியாது, அதனுடைய ஆரோக்கியம் கெட்டு போயிடும். ஆக மெதுவாக நடத்துகிற பாருங்க. நமது ஆண்டவரை போல ஒரு நல்ல மெய்ப்பெண் இந்த உலகத்திலே இல்லை. ஆமென். மந்தையை மேய்க்கிறவர், ஆட்டுக்குட்டிகளை மடியிலே சுமக்கிறவர், கரவலாடுகளை மெதுவாக நடத்துவார். ஒருவேளை உங்கள் இருதயத்தில், ஆண்டவர் ஏன்பா என்னை மெதுவாக நடத்துகிறீங்க, எல்லாமே காலதாமதமாகிறதே நினச்சா, இன்றைக்கு ஒரு தெளிவான சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மெதுவாய் நடத்தப்படுவீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தருக்கு பலன் தருகிறவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்கள். ஓ, நீங்கள் அவருடைய ராஜ்யத்திற்கு வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உங்களை மெதுவாய் நடத்துவதற்கு, கால தாமதமாவதற்கு காரணம் நீங்கள் கர்த்தருக்கு பிரயோஜனமானவர்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிறவர். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 34:5. மேய்ப்பன் இல்லாததினால் அவைகள் சிதறண்டு போயின, சிதறண்டு போனவைகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாயின. மேய்ப்பன் இல்லை அப்படின்னா ஆடுகள் சிதறண்டு போயிடும். சிதறண்டு போனவைகள் காட்டு மிருகங்களுக்கு இரையாயின. இதெல்லாம் ஆண்டவர் நினைவு கூர்ந்து சொல்றார். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல என்னை நோக்கி வருகிறார்களே, அவர்களுக்கு நான் மனதுருகுவேன் என்று சொல்லி இங்கே கூடி வந்த ஜனங்களுக்கு கர்த்தர் மனதுருகி அவர் செய்த முதல் காரியம் என்ன அப்படின்னா, 34ஆம் வசனத்தை மீண்டும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் மனதுருகி செய்த காரியங்கள் என்ன? எல்லாம் சேர்ந்து மீண்டும் வாசிக்கலாம். இயேசு கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். அல்லேலூயா. உபதேசம் வேணுங்க. பொதுவாக ஆடுகள் தவறு செய்யும். ஒரு மாட்டு மந்தைய நேஷனல் ஜியோகிராஃபி அந்த சேனலில் நான் கவனிச்சுட்டே இருந்தேன். பெரிய ஒரு காளை மாடு ஸ்பீடாக வேற பக்கம் ஓடுது. அப்போ அந்த ஓடி போய் அந்த மந்தையை மேய்க்கிறவன் அதை போய் ஒரு தட்டுறான், ஓடாத அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அதில் கமெண்ட்ரியில் கீழே சொல்கிறாங்க, இந்த ஒரு ஆடு இப்படி சிதறி ஓடுச்சுன்னா அதை பார்த்துட்டு எல்லாமே ஓடுமா. மந்தைக்கு இருக்கிற ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூடு இது. ஒன்று ஓடுச்சுன்னா அது பின்னாடி அப்படியே எல்லாம் சேர்ந்து ஓடுறது. அந்த சிந்தையினால் அதை தட்டி மீண்டும் அதை கயிறை போட்டு வளைய போட்டு பிடிச்சி திருப்பி இங்கே திருப்புறாங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த ஜியோகிராஃபி சேனலில் பார்க்குறப்ப. அப்போ ஒரு ஆடு இடறச்சுன்னா எல்லாருக்கும் இடறல். அதுங்களுக்கு பெரிய வியூ இல்லை பார்த்தீங்களா, அது எங்கே போகுதோ அது பின்னாடியே இது போயிடுது. ஆண்டவர் பார்க்குறாரு, சிதறுண்ட ஆடுகளை போல இருக்கிறாங்க. இங்கே கூடி வருவது யார் அப்படின்னா, முழுக்க முழுக்க இவர்கள் ஸ்தோத்திரம் யூதர்கள். யூத கூட்டம் தான் இங்கே வருது. இந்த கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவர்களுக்கு மேய்ப்பனே இல்லையே என்று உபதேசிக்க கர்த்தர் தொடங்குகிறார். அல்லேலூயா. ஆடுகளுக்கு முதல் தேவை ஆவிக்குரிய ஆகாரம். ஆமென். அல்லேலூயா. ஆடுகளுக்கு என்ன தேவை? உபதேசம், டாக்ட்ரின்ஸ், ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் ஃபுட் நமக்கு வேணும். ரெண்டாவது, இந்த உலக பிரகாரமான இந்த சரீரத்துக்கு தேவையான ஆகாரம். அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே எப்படி வரிசைப்படுத்துகிறார் பார்த்தீங்களா? இங்கே கீழே நம்ம பார்க்க போகிறோம், 5 அப்பம் 2 மீனை ஆண்டவர் எத்தனை பேருக்கு போஷித்தார்?
5000 பேருக்கு போஷித்தார். கூடி வந்த புருஷர்கள் கிட்டத்தட்ட 10,000 to 15,000 பீப்புள் அங்க இருந்தாங்க. புருஷர் மாத்திரம் 5000 பேர். ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு ஒரு கம்யூனியனில் காமனாக இருந்து சாப்பிட்ற பப்ளிக் கேதரிங்கில் யூதர்கள் ஆண்கள் பெண்கள் சேர்ந்து சாப்பிட மாட்டாங்களாம். ஆண்கள் தனியாக தான் உட்கார்ந்துருப்பாங்களாம். அது யூதர்களுடைய கலாச்சாரம், கல்ச்சர். வாசிக்கலாம், 44ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேரா இருந்தார்கள். அப்போ எங்க மனைவிமாரில் எங்க அப்படின்னா, காமன் ஒரு மீட்டிங்கில் ஜூஸ் அந்த யூதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தனியாக தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஃபேமிலியாக வந்திருந்தாலும் மனைவி கூட உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. அது யூதருடைய கலாச்சாரம். அப்போ எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 5 புருஷர் அப்படின்னா 10,000 முதல் 15,000 பேருக்கு கர்த்தர் இந்த சரீர தேவைகளை அவர் சந்தித்தார். அல்லேலூயா. அது பின்பு நடக்கிற, அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா, இவர்களுக்கு தேவையான ஆவிக்குரிய ஆகாரம் உபதேசத்தை சொல்லி கொடுக்கிறார். ஆமென். என்னத்தான் சரீர தேவைகள், நம்ம ஆனால் ஃபுல் ஃபோக்கஸ் எதை பண்றோம்? சரீர தேவைகளை ஃபோக்கஸ் பண்றோம். ஆவிக்குரிய தேவைகள் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் என்பதற்காக இங்கே உபதேசிக்கிறார். உபதேசிக்கும் போது வெகு நேரம் ஆகிவிட்டது. அல்லேலூயா. சாயங்காலம் வர ஆண்டவர் உபதேசம் பண்ணுகிறார். ஜனங்களுக்கு வேண்டிய நல்ல நடத்தைகள், ஞான போதனைகள். இப்படி தான் மக்களை நீங்கள் வாழணும், இப்படி தான் மக்களை உங்களோட கேரக்டர் இருக்கணும், இப்படி இருங்க, இப்படி இருந்துடாதீங்க என்று சொல்லி ஆண்டவர் மிக அன்பாக மனதுருகி உங்கள் மேலே கேர் எடுத்து ஆண்டவர் இன்றைக்கும் கர்த்தர் பேச விரும்புகிறார். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறோம்? அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் கிருபை உள்ளவருங்க. இன்றைக்கும் உங்களுக்கு நல்ல ஞான போதனைகளை கொடுத்து உங்களை கொண்டே கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு உங்க முன்பாக வைக்க போகிற ப்ராஜெக்ட் லைக் வெரி பிக் ப்ராஜெக்ட். உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு மீறினது, உங்களுடைய தகுதிக்கு மீறின பெரிய பெரிய பொறுப்புகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் உங்களால் எல்லாம் கூடும். ஓ ரிபஹா ஷந்தரபலரா துடபனா. ஓ உன் பலன் அல்ல, உன் ஞானம் அல்ல, உன் சாமர்த்தியம் அல்ல, உன் அனுபவம் அல்ல, உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். விசுவாசிக்கிறீங்களா? இது நடக்குங்க. உங்க தகுதிக்கு மீறின காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதிகமாக ஏவப்பட்டு சொல்லுகிறேன், உங்க தகுதிக்கு மிஞ்சினது, உங்கள் ஞானத்திற்கு மிஞ்சினது. நீங்க அதை பார்க்கும்போது இதெல்லாம் என்னால முடியாது, எனக்கு இருக்கிறது கொஞ்சம், சோதரன் ஆளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா அந்த காரியத்துல தான் கர்த்தர் உங்களை கொண்டுதான், உங்கள் கைகளை கொண்டுதான் கர்த்தர் இந்த பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஓ ரிபஹதரப, நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஓ உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? கிருபையே கிருபையே மாறாத நல்ல, பாடுங்க, கிருபையே. கிருபையினால் ஆகுங்க. விசுவாசி சொல்லுங்க, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை, கிருபையினால் ஆகும். அதற்குரிய எல்லா கிருபை உனக்கு தருவார். அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் தருவார். ஆமென். கிருபையே கிருபை கிருபை. உன் தகுதிக்கு மிஞ்சின அநேக நன்மைகளை கர்த்தர் உனக்கு தரப்போறார். சபையே கிருபையே. சபலரா கந்தரபலரா, நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட கரங்களை தட்டி சொல்லுங்க, உடைக்கப்பட்ட என்னை உருவாக்கின கிருபை இது.
நமக்கு முடியாததுன்னு சொல்கிறத கர்த்தர் வாய்ப்பாக பார்க்கிறார். ஆமென். நம்மால் இதெல்லாம் முடியாது, ஆளை விட்டுருங்க, பெரிய ப்ராஜெக்ட்டுங்க, இதெல்லாம் ஆகாது, ஏதோ கூழோ கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டுறேன்னு நினைக்காதீங்க. இந்த திருச்சபையை கொண்டு கர்த்தர் சோத்திரம் ராஜ்யத்தின் மகிமையை தர விரும்புகிறார். அல்லேலூயா. இது நடக்கும். ஆமென். இது கர்த்தர் செய்வார். இது மனுஷரால் கூடாதது, கர்த்தரால் கூடும். ஆனால் நம்மள்ட்ட கேட்பார், சில கேள்விலாம் நீ கேட்க போறார், நீங்க ஆன்சர் பண்ண ஆயத்தமா? ஆமென். ஹவு டு யூ ரியாக்ட் when you are give an important task? சில பொறுப்புகளை உங்கள்கிட்ட கொடுப்பாரு, சில கேள்வி கேட்பாரு, அதில் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்பார். உங்களுடைய வாயின் அறிக்கையை பார்ப்பார், உங்கள் செய்கையை பார்ப்பார். எல்லாம் அவருக்கு தெரியும். தூரத்திலிருந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். என்ன அறிக்கை எடுக்கிறோம், என்ன பேசுகிறோம், ஆண்டவருடைய செயலை குறித்து கவனிப்பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாயிலிருந்து என்ன வருதுன்னு பார்க்க போகிறார். தமது 12 சீஷர்களிடத்தில் சில கேள்விகளை கேட்குறார். அவங்க வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே டைம் ஆயிடுச்சு, வெகு நேரம் ஆயிடுச்சு, ஜனங்கள் போய் சாப்பாடு வாங்கி சாப்பிடட்டும், அவங்களை அனுப்பிவிடுங்க, செந்தமாவே அவர்களை அனுப்பிவிடுங்கள். ஆண்டவர் பார்க்குறார், அனுப்பிவிடு நான் சொல்கிறேன், என் உபதேசத்தை கேட்ட என் ஆடுகள் திருப்தியாக்கி தான் நான் அனுப்புவேன். அல்லேலூயா. நம்முடைய எண்ணங்கள்லாம் என்ன, நம்முடைய யோசனைகள்லாம் என்ன? வேண்டாம், நமக்கு முன்பாக பெரிய ஒரு டார்கெட் இருக்குது. 15,000 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியுமா? இஸ் இட் பாசிபிள் பை 12 பீப்புள்ஸ்? நெவர், ஒருபோதும் முடியாது. அப்போ ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க வாசிக்கலாம். நம்ம சொல்கிற அதே சாக்கு போக்கு சீஷர்கள் சொல்கிறாங்க. 35ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரமும் ஆயிற்று, புசிக்கிறதற்கு இவர்களிடத்தில் ஒன்றும் இல்லை. ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கிக் கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். நம்மளும் அப்படித்தானே சொல்கிறோம். பெரிய பிரச்சனை, பெரிய தேவைகளும், இதெல்லாம் முடியாதுங்க, நமக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுறோம். எல்லா பொக்கிஷங்களும் உங்களிடத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். உங்களிடத்தில் வாட் யூ ஹேவ், உன் கையில் என்ன இருக்கு, அதை வைத்து தான் உன்னை ஆசீர்வதிப்பாரே ஒழிய பக்கத்து வீட்டுக்காரனை கம்பேர் பண்ணாத, உங்கள் கூட வேலை பார்க்குறவனை கம்பேர் பண்ணாதீங்க. உங்கள் சித்தப்பா, மாமா, அத்தை இவங்களெல்லாம் கால்குலேட் பண்ணி வாழ்கிற வாழ்க்கையை நிறுத்து. ஹல்லேலூயா. ட்ரஸ்ட் இன் த லார்ட். ஆமென். காலையில் சொன்னேன் கூகுள் மீட்டில், ட்ரஸ்ட் இன் த லார்ட், அது மிகப்பெரிய ஒரு ஆயுதம், ஒரு வெப்பன், கிரேட்டஸ்ட் வெப்பன். அப்படின்னா ஆண்டவரை முழுவதுமாய் சார்ந்திருப்பது, கடுகளவும் வேற மனிதர்களை யாரையும் சார்ந்தில்லை. அப்படி இருந்து பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றவும் வராது. ஏன்னா யாரையும் நம்பலை. நீங்கள் நம்பலைன்னா என்ன சொல்கிறது, சில ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் அவங்க தான் தருவாங்க, இவங்க தான் தருவாங்க, இப்படி நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க தரலை அப்படின்னா பெரிய ஏமாற்றம் வரும், டிஸப்பாயின்மெண்ட், ஒரே மனசோர்வு. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காமல் வாழ்ந்து பழகினீர்கள் என்றால் உங்களுக்குள் ஒரு உத்வேகம் வரும். ஏனென்றால் நீங்கள் கர்த்தரையே சார்ந்து வாழ்கிறீர்கள். அல்லேலூயா. நீதிமான் பனையை போல் செழிப்பான். எங்க பனைமரத்தை சொல்றார் ஆண்டவர். பனைமரத்தில் என்ன இல்லை, கிளைகள் இல்லை. புளிய மரத்தை போல் செழிப்பான் இருக்கா? புளிய மரம் பாருங்க, அங்கங்கே கையை நீட்டிகிட்டு இருக்கும். இங்கே சித்தப்பாட்ட, மாமாட்ட, அப்பாட்ட, அத்தைட்ட அப்படியே சோப்பு போட்டு வாங்குறது, அதெல்லாம் நிறுத்த சொல்கிறார். இன்னைக்கு யார் அப்படி செய்கிறீங்கன்னு தெரியல. சோத்தில் புளிய மரமாக இருக்காத, தேவ சமூகத்தில் பனை மரமாக இருந்து வாழ். அல்லேலூயா. பனை மரம் அது சூரியனையே பார்த்து வளர்கிறது. ஆமே. நோ பிரான்ச்சஸ், கிளைகளே இல்லை பாருங்க. அது வறண்ட இடத்துல தான் இருக்கு, வறட்சியான இடத்துல.
திருநெல்வேலி சைட்லாம் போனீங்கன்னா நிறைய பார்க்கலாம். அங்கெல்லாம் வறண்ட இடம். ஆனால் பனைமரம் பார்த்தீங்கன்னா அந்த இலை எப்படி இருக்கும்? பச்சை பசேன்னு இருக்கும். ஹல்லேலூயா. அதில் ஒரு துரும்பு கூட வேஸ்ட் இல்லைங்க. பனங்காய், அந்த பனங்கொட்டை, அந்த இலை, கல் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பாகங்களும் அது பிரயோஜனமான அந்த மரம். அதெல்லாம் முந்தி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எதுக்கு வச்சுருக்குறாங்க? அந்த சப்போர்ட்டுக்கு வச்சுருப்பாங்க. பனைமரம், அந்த மரம் தான் அது ஃபுல்லாக உங்களுக்கு பீம் மாதிரி வச்சுருப்பாங்க மாடி கட்டுறப்ப. அப்போ எல்லாமே அது பிரயோஜனமானது. ஒன்று கூட பிரயோஜனமற்றது என்ற ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ நீதிமான் பனை போல் செழிப்பான். பனைமரம் நீதியின் சூரியனாகிய தேவனையே பார்த்து நாம் நம்பி வாழ வேண்டும். ஹல்லேலூயா. வேர்களை ஆழமாக விட்டு நம்பிக்கையாக எத்தனை காற்றடித்தாலும் பனைமரம் விழுந்து பார்த்துருக்கிறீங்களா? அவ்வளோ லேஸில் விழவே விழாது. அதனுடைய நம்பிக்கை ஆழமாக இருக்கிறது. அது கர்த்தரையே பார்த்து வாழ்கிறது, கர்த்தரையே சார்ந்து வாழ்கிறது. ஆக தேவஜனம் அப்படிப்பட்ட நம்பிக்கையில் வாழ்ந்தா நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? சோதர இடம் சரியில்லை, நேரம் சரியில்லை, சாயங்காலம் ஆயிடுச்சு, சோதர இருக்கிற இடம் சரியில்லை, இப்படியே சொல்லி சொல்லி விசேஷமாக யார் மேலே பழிய போட்டுறோம்? பிசாசு மேலே பழிய போட்டு, எவனோ செஞ்ச பில்லி சூனியம் அப்படின்னு சொல்லி பில்லி சூனியத்து மேலே பழிய போட்டு, அதனால தான் நான் இன்னும் ஆசீர்வாதமாக இல்லை. சோதர செஞ்சால் செய்யட்டும்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது, அப்படி விசுவாசிக்கணுங்க. பில்லி சுனிலாம் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடப்படாது. ஹல்லேலூயா. பிசாசோ இங்கே பாருங்க, விசேஷர்கள் சொல்கிறாங்க, இருக்கிற இடம் சரியில்லை, நேரம் சரியில்லை, இது வனாந்திரமான இடம், டெசோலேட் பிளேஸ், ஈவினிங் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. நம்ம சொல்கிற மாதிரியே சொல்கிறாங்க. பார்க்குறாரு இயேசு அவர்களை நோக்கி. ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். 37ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க கூடுமோ என்றார்கள். ஆண்டவர் ஒரு போடு போடுறாரு பாருங்க, நீங்களே அவர்களுக்கு. ஹல்லேலூயா. நீங்க மனசுலயே யோசிச்சுக்கோங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார், பெரிய டாஸ்க் உனக்கு நான் கொடுக்குறேன். ஆர் யூ ரெடி? எஸ்ன்னு சொல்றவங்க கையை தூக்கி காமிங்க. ஹல்லேலூயா. நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் அப்படிங்கிறார். இஸ் இட் பாசிபிள்? பை 12 peoples to 5,000 people, இஸ் இட் பாசிபிள்? நெவர். ஒருபோதும் முடியாது. பிக் டாஸ்க்கை வைக்கிறார். ஆண்டவர் செக் பண்ணுறார். ஹவு டு யூ ரியாக்ட்? நான் போட்டனே ஒரு கொஸ்டின், உன் ரியாக்ஷன் என்னன்னு பார்க்குறாரு. ஏங்க கூடவே இருந்தவங்க இப்போ தான் காணா ஒரு கல்யாணத்தில் அவ்வளோ அற்புதம் செஞ்சுட்டு வந்திருக்கிறார். வாயை திறந்து சொல்லலாம்ல, எங்களால் முடியல சுவாமி, நீங்கள் பாருங்களேன் ப்ளீஸ் அப்படி சொல்லலாம். இப்போ இருக்கிறத போட்டு கால்குலேஷன் பண்ணுறது நம்ம அப்படி தானே. உடனே ஜிபே எடுத்து கீழே செக் பேலன்ஸ் போட்டு எவ்வளோ இருக்குது, என்ன பண்ணலாம். இப்போ ஜிபேயில் ஈஸியாக பேலன்ஸ் பார்த்துக்கலாம். ஏடிஎம்மில் போய் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்படியே பேலன்ஸை பார்த்து பார்த்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. கையிருப்பை கொண்டு உன் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறாயா? கையிருப்பு அல்ல, அதை விட மேலான தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. குருட்டுத்தனம் ஆண்டவரை நம்பிடணுங்க. உனக்கு ஒரு பெரிய பிக் ப்ராஜெக்ட் கொடுக்க போறார், பிக் டாஸ்க். ஆர் யூ கோயிங் டு அச்சீவ் இட்? உங்களால் அதை செய்ய முடியுமா? உடனே கையிருப்பை பார்க்குறேன். ஆண்டவரே, எங்கள் கையில் ஒரு 200 பணம் தான் இருக்குது சுவாமி, இந்த 200 பணத்தை வச்சு எப்படி நடத்துறது? ஆமென். என்னுடைய பிள்ளைகளுடைய கல்யாணத்தை எப்படி நடத்துறது? கொஞ்சம் தான் இருக்குது, இன்னும் வரல, தேவைகள் அதிகமாக இருக்குது, கிராண்டாக நடத்தணும் அப்படின்னு மனசில் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கிற பெற்றோரே, கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார். ஹல்லேலூயா.
உங்கள் பிள்ளைகளுடைய கல்யாணம் ஜாம்னு கர்த்தர் நடத்தி தருவார். ஆமென். இந்த திருச்சபையில் விவாகத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் பேசுகிற வார்த்தை, உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் மிக நேர்த்தியாக நீ நினைப்பதை விட, நீ ஜெபிப்பதை விட கர்த்தர் உன்னை அதிகமாய் நடத்துகிறவர். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. என்ன காரியத்தில் சோர்ந்து போய் வந்திருக்கிறாயோ அந்த காரியத்தில் கர்த்தருடைய கரம் உன்னோடு கூட இருந்து நடத்தும். ஹல்லேலூயா. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அது எப்படிங்க அதிகமாக நடக்கும்? நீங்கள் நினச்சி ஜெபம் பண்ணியிருப்பீங்க, உங்கள் பெற்றோர் உங்களுக்காக ஜெபம் பண்ணியிருப்பாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு மேலே பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சின் சத்தத்தோடு உங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. பிதாவானவர் வலது பார்சத்தில் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். எல்லா ஜெபங்களும் ஆடாயி நீ நினைப்பதை விட, நீ யோசிக்கிறதை விட அதிகமாய் கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நீ நினைப்பதை விட உன் பெற்றோர் உனக்காக ஜெபிக்கிறார்கள், உன் உடன்பிறப்பு ஜெபிக்கிறார்கள், சபை ஜெபிக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிறார், இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். நீ நினைப்பதை விட அதிகமாய் செய்கிறவர். ஹல்லேலூயா. அப்போ why not? ஏன் அச்சீவ் பண்ண முடியாது? எஸ், இட் இஸ் பாசிபிள். ஹல்லேலூயா. நடக்காதது நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? இங்கே ஆனால் கையிருப்பை கால்குலேட் பண்ணுறாங்க. கால்குலேட் பண்ணுறப்ப 200 பணம் தான் இருக்குது. இந்த சம்பவம் 4 புஸ்தகங்களில் இருக்கிறது. மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் இருக்குது. மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்தோத்திரம் 14 முதல் 21 வசனம் வரை இதே சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மார்க்குவின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 34 முதல் 44 வரை இதே சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை இதே சம்பவம் இருக்கிறது. மட்டுமல்ல, யோவான் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 5 முதல் 14 4 சுவிசேஷ புஸ்தகங்களிலும் இதே சம்பவம் கர்த்தர் பதிவு செய்து வைத்திருக்கிறது. இப்போ யோவான் எடுத்துக்கொள்வோம். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இந்த கேள்வி ஆண்டவர் எப்படி கேட்குறார் பாருங்க. செக் பண்ணுறதுக்காக கேட்குறார். யோவான் 6:6 வாசிக்கலாம். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். பிக் ப்ராஜெக்ட் உனக்கு கொடுக்க போறாரு, பெரிய டாஸ்க்கு. அந்த டாஸ்கை உங்களை கொண்டு தான் ஆண்டவர் செய்ய போகிறார் என்பதை அறிந்திருந்தும் நம்முடைய வாய்மொழி என்ன என்பதை கூர்ந்து கவனிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். பாருங்களேன், கூர்ந்து கவனிச்சு பிலிப்புட்ட கேட்கிறார். பிலிப்பு அப்படிங்கிறார் பாருங்க. வாசிங்க 5ஆம் வசனம். முந்தின வசனத்தை வாசிக்கலாம். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். அப்பங்கள் எல்லாம் எங்க வாங்கலாம்பா அப்படின்னு கேட்கிறார். மனசுல நினைச்சதை உடனே சொல்லிட்டார். என்ன சொல்றாரு அப்படின்னா 7ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 7ஆம் வசனத்தை. பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் போதாதே என்றான். அல்லேலூயா. வாய்ப்பே இல்லை, இது பத்தவே பத்தாது, இதை வச்சு என்ன செய்யறது அப்படின்னு இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடாது. அல்லேலூயா. உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். தான் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் உங்களை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். எப்படி கேட்டார்? உங்களுக்கு பெரிய காரியங்களை நான் செய்ய போகிறேன், ஆர் யூ ரெடி? நீங்கள் அதை செய்ய முடியுமா? என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்குறாரு. எல்லாம் சேர்ந்து என்ன சொல்ல போகிறோம்? இது உம்மால் ஆகும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னுடைய பலத்தால் அல்ல. ஆமென். வீடு கட்டுகிற காரியங்கள் ஆகட்டும், நல்ல வேலை, சோத்திர, நல்ல வரன் நம்மால் ஆகுமா? நல்ல வரனை எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? ஸ்தோத்திரம். குழந்தை பாக்கியத்தை யார் தர முடியும்? கர்த்தர் தான் தர முடியும். ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தரால் ஆகும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்படி சொல்லி பழகுங்க.
வாயை திறந்து சொல்லுங்க. இது என்னால் முடியாதுன்னு சொல்லாமல் வாயின் வார்த்தைகள், வாயிலே மரணமும் ஜீவனும் இருக்கிறதுங்க. வாயின் வார்த்தையில். அதனால கெட்ட வார்த்தை திட்டினா கோவப்படுறோம். இப்படி திட்டானே, இப்படி நடந்துருச்சுன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு கோவப்படுறது காரணம் என்ன? அந்த வார்த்தை நிறைவேறி விடுமோ என்று. எங்கள் அம்மாவை திட்டான், அப்பாவை திட்டான் பண்ணுங்க பாரு. சின்ன பிள்ளைங்க தான் ஒரே சண்டை. அவன் சொல்லி ஏதாவது வந்துடுமா அப்படி சொல்லி புரி வைக்கிறக்குள்ளேயும் நமக்கு போதும் போதுன்னு ஆயிரும். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, வாயின் வார்த்தையில தான் ஜீவனும் மரணமும். ஆமென். சீக்கிரம் செத்து போயிடுவீங்க. இப்படி சொல்லாதீங்க. இனிமேல் வாயை திறந்து சொல்லக்கூடாது. இனிமேல் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், நான் நல்ல நீடூழி வாழ்வேன். ஆமென். அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்களுக்கு சுக வாழ்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உன்னால முடியாதது கர்த்தரால் ஆகும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஓ, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், பயப்படாதே. உன்மேல் மனதுருகி சொன்ன வார்த்தை, உபதேசித்து சொன்ன வார்த்தை. ஓ, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். உன்னை கொண்டே கர்த்தர் செய்வார். உன் கரத்தை கொண்டே கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். நம்மளால முடியாதுதான், ஆனால் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாம் செய்யக்கூடும். ஹல்லேலூயா. ஆக பணத்தை வச்சு கால்குலேட் பண்ணி உங்கள் ப்ராஜெக்டை நிறுத்திடாதீங்க. ஆண்டவர் ஒரு சிலரோடு தீர்க்கமாக பேசுகிறார். பணத்தை வைத்து கால்குலேட் பண்ணி ஆண்டவர் கொடுக்க போகிற பெரிய ஆசீர்வாதத்தை நிறுத்தி விடாதே, வேண்டான்னு சொல்லாத. ஆமென். இன்னும் ஒரு சில சொல்கிறீங்க, இன்னும் நேரம் வரல, நேரங்காலம் சரியில்லை, இடம் சரியில்லை, நான் இருக்கிற வீடு சரியில்லை, அப்படி சொல்லாதீங்க. கர்த்தர் ஒன்றை திறந்தால் அதை யாரும் அடைக்கவே முடியாது. ஆமென். சோத்திரம். அந்த புறஜாதி சொல்லுகிற கெட்ட நேரத்தில் கூட கர்த்தர் நல்ல காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். நீ இருக்கிற குடிசை வீட்டில் தான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நீ இருக்கிற வாடகை வீட்டில் தான் ஓ கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்று ஓ புறஜாதிகள் சொல்லுவார்கள். விசுவாசிக்கிறீங்களா? அது நடக்குங்க. விசுவாசிங்க. இருக்கிற இடத்த குற்றப்படுத்தாத. இந்த கடையை மாற்றினாதான் எனக்கு நல்ல வாழ்வு அப்படி சொல்லாதீங்க. இருக்கிற கடையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்கிறவர். ஆமென். அவரால் தான் முடியுங்க. ஆக இங்கே இடத்தை சொல்கிறாங்க, நேரத்தை சொல்கிறாங்க, அனுப்பிடுங்கிறாங்க. இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, நீங்களே போய் கொடுங்க அப்படிங்கிறார். பார். அடுத்து இன்னும் ஆண்டவர் இன்னொரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறார்? 38ஆம் வசனம் வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம், மார்க் 6:38. அதற்கு அவர், எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். பார்த்து வந்து 5 அப்பங்களும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு போய் பாரு, செக் பண்ணு அப்படிங்கிறார். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் ஸ்டார்ட் வித் வாட் யூ ஹேவ். உன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்குறாரு. இன்னைக்கு அது எவ்வளோ குறைவாக இருக்குது பிரச்சனையே இல்லைங்க, கவலைப்படாதீங்க. ஆனால் இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக தேவனிடத்தில் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. யோவான் அழகாக ரொம்ப பதிவு பண்ணி வச்சிருக்கிறார் இந்த சம்பவத்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 6:9 வாசிக்கலாம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றார். இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் அப்படிங்கிறார். வார்கோதுமைங்கிறது பார்லினால் செய்யப்பட்டது. பார்லி, அது வார்கோதுமைங்கிறது ரொம்ப ஏழை கையில் தான் இருக்குமா. ஒரு ஏழை சிறுவனிடத்தில் இருந்த 5 அப்பம் 2 மீன். அம்மா லஞ்சு கொடுத்துருக்காங்க. அம்மா கொடுத்து விட்ட லஞ்ச் சின்ன பையன்ட்ட. அவனுக்கு எவ்வளோ பெரிய மனசு பாருங்க. லஞ்சு சாப்பிடாம சாயங்காலம் வரை வெயிட் பண்ணியிருந்திருக்கான். அப்போ சிறுவர்கள் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதில் எத்தனை ஆர்வம், அவ்வளோ கவனமாக சாப்பிடாம கேட்குறாங்க. நம்ம பசங்க கையில் ஸ்நாக்ஸ் கொடுத்து பாருங்கள், பிரசங்கம் முடிகிறதுக்குள்ளேயும் ஸ்நாக்ஸ் காணாமல் போயிடும். ஸ்நாக்ஸு சாப்பிட்டுட்டே நீ வசனத்துக்கு கேள்றான். இங்கே லஞ்சை ஸ்கிப் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஆண்டவர் மேலே எவ்வளோ வாஞ்சை. அந்த குடும்பம் எவ்வளோ நல்ல குடும்பம் பாருங்கள். யாராவது உன்ட்ட சாப்பாடு இல்லை வேணும்னு கேட்டால் எல்லாம் கொடுத்துருன்னு அம்மா சொல்லியிருக்கிறாங்களே.
எவ்வளோ அருமையான ப்ராட்டப். நம்ம அப்படி சொல்கிறோமே, உனக்கு பசிக்குண்டா, நீ சாப்பிட்டது போக தான் மற்றவங்களுக்கெல்லாம். நீ பசிச்சா நானும் வந்து வாங்கி கொடுக்க முடியும், நீ சாப்பிட்ரு. ஆனால் இவங்க அம்மா அப்பா என்ன சொல்லியிருக்கிறாங்க, யாராவது வந்து பசிக்குன்னு கேட்டால் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தம்பி. இந்த பேதர் வந்து கேட்குறாரு, யார்கிட்டயாவது சாப்பாடு வச்சுருக்கிறீங்களா? இந்த பையன் வாலண்டியராக கை தூக்கி 5 அப்பம் 2 மீன் வச்சுருக்கிறேன், கொடுக்குறியா தம்பி? ஏசு கேட்குறாரு, எஸ் தரேன் அப்படிங்கிறார். அப்போ நம்ம இடத்துல இருக்கிறதை வைத்து ஆண்டவர் தொடங்குகிறார். அடுத்து சில சமயம் கேட்டு வாங்கிடுவார். எதுக்கு அப்படின்னா, நீங்கள் கொடுத்துட்டா நீங்கள் நினைக்கக்கூடாது, ஐயோ என் பசி யார் போக்குறது. நம்ம நினைக்கிறோம் நம்மகிட்ட இருக்கிறது கொஞ்சம் தான், இதை வச்சு என்ன செஞ்சிட முடியும். அதை வச்சு தாங்க 15,000 பேருக்கு கர்த்தர் போஷிக்கிறார். அல்லேலூயா. கொடுத்ததுனால இவனை பட்டினியா போட்டாரா அப்படின்னா இல்லை, இவனுக்கும் திருப்தியான சாப்பாடு கிடைத்தது. அல்லேலூயா. நேரம் ஆக ஆக இவனுக்கு பசி எடுத்திருக்கும். இவன் சாப்பிட்டா வெறும் 5 அப்பம் 2 மீன் தான், இப்போ டபுளாக சாப்பிட்ருப்பான். கர்த்தரிடத்தில் கொடுத்தவர்களை கர்த்தர் வெறுமையாய் அனுப்பின சரித்திரமே இல்லை. அல்லேலூயா. ஆமென். Give with what you have to Jesus. ஆண்டவர் சொல்றாரு, அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அப்படிங்கிறார். பாருங்க, நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா தேவனுடைய கரத்தில் கொடுங்கள். ஆமென். ஆண்டவரிடத்தில் கையில் கொடுத்துடணும். என்னால் முடியல சுவாமி. கை தூக்குறது என்ன அர்த்தம்? சரண்டர். என்னால் முடியாது சுவாமி, நீங்கள் தான், இதை வச்சுலாம் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படி சொல்லுங்கள். உங்களுக்கு வீடு கட்ட 20 லட்சம் தேவைப்படலாம். ஒரு 50,000 கையில் இருந்துச்சுன்னா எடுத்து காமிங்க ஆண்டவர்கிட்ட. தூக்கி காமிச்சு, ஆண்டவர் உங்கள்கிட்டயே கொடுத்துறேன், நீங்களே கட்டித்தாங்க. அல்லேலூயா. அப்படி செஞ்சு பாருங்க. ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாய் கர்த்தர் மாற்ற வல்லவர். ஆமென். சில காரியத்தை கர்த்தரிடத்தில் நீங்கள் விட்டு பாருங்க, வித்தின் ஷார்ட் டைமில் கர்த்தர் நேர்த்தியாய் நம்மை நடத்துவார். ஆமென். அவருடைய நடத்திப்பு நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஒரே ஒரு காரியம் நம்ம செய்யணும், என்னால் முடியாத ஆண்டவரே உங்களால் தான் முடியும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி ஒரு பெரிய கேள்வியோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என் கையிருப்பு ரொம்ப கம்மி, ஸ்தோத்திரம், ஒன்றுமில்லை, இதெல்லாம் போதாதே, இதை வச்சு நான் என்ன செய்கிறது? ஆண்டவர் சொல்றாரு. அந்த வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின புஸ்தகத்தில் 4 அதிகாரங்களிலும் இந்த சம்பவம் இருக்கிறது. மத்தேயு 14, 17, 18. அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அடுத்த கட்டளை என்ன சொல்றாரு? Give with what you have to Jesus. Bring them அப்படிங்கிறார். எல்லாம் கொண்டு வா அப்படிங்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு சிலரோடு தீர்க்கமாக பேசுகிறார். உங்களிடத்தில் இருக்கிற கொஞ்சத்தை தேவ சமூகத்தில் கணவன் மனைவியாக கைகோர்த்து தேவனுடைய அந்த குடும்ப ஜபத்தில் அப்பாட்ட காமிங்க, தவறே இல்லைங்க. ஸ்தோத்திரம். உங்கள் கையிருப்பு என்ன பேலன்ஸ் மினிமமாக இருக்கலாம், அது உங்களுக்கே பத்தாமல் இருக்கலாம். ஆனால் தேவனிடத்தில் கொடுங்க. அவருடைய கருத்துக்கு வந்து விட்டால் மல்டிப்ளிகேஷன் டேக்ஸ் பிளேஸ். ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கண்டிப்பாக தருவார். விசுவாசிக்கிறீங்களா? அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். தேவ சமூகத்தில் வைங்க. உங்கள் பிரச்சனைகளில் உங்களுடைய ஜெப குறிப்புகளை எழுதி தேவ சமூகத்தில் டீட்டெயில்டாக எழுதி வைங்க. ஆண்டவரே, உம்மை விட்ட எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே, நான் உம்மை 100% நம்புகிறேன் ஆண்டவரே, என்னுடைய கையிருப்பு இது போதாது, இவைகளை கொண்டு நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? தேவனிடத்தில் மன்றாடி ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், obey what he commands. அவர் என்ன சொல்றாரோ அதை நாம் என்ன செய்யணும்? எக்ஸிக்யூட் பண்ணணும். இதில் முடியாது, இது ஆகாது, உங்கள் சஜஷன்லாம் கர்த்தருக்கு தேவையில்லைங்க. ஏனென்றால் அவர் யோசனையில் பெரியவர். ஆமென். செயல்களிலே மகத்துவமானவர். நீங்கள் ஆண்டவர்கிட்ட சஜஷன் சொல்லாதீங்க. தோ அடியேன், தட்ஸ் ஆல்.
அங்கே போனால் இதெல்லாம் நடக்குமா, இப்படி நடக்குமா, இதெல்லாம் காரியமா, பேசவே கூடாது. அப்படியே கீழ்ப்படிந்து விட வேண்டும். ஒபே வாட் ஹீ கமாண்ட்ஸ். அப்படி செய்து பாருங்கள், மகத்துவமான கிரியைகளை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? இதற்கு முழுக்க முழுக்க காரணம் என்ன என்றால் ஆண்டுடைய மனதுருக்கம். ஆமென். உங்கள் மேல கர்த்தர் மனதுருகி சொல்லுகிறார், அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். மகனே, உன் வாய் சொல்லிச்சு போதாதுன்னு சொல்லிச்சு, உன் கை சொல்லிச்சு இது பத்தாதுன்னு சொல்லிச்சு, உன் கையை கொண்டே நான் அதை பெருக செய்வேன். ஹல்லேலூயா. இது நடக்கும். இது விசுவாசி. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இவைகளுக்கெல்லாம் மைய காரணம் உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர். இப்ப அடுத்து என்ன செய்யறார் அப்படின்னா, அவர் ஆர்டர் போடுறார். கவனிங்க, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது எல்லாரையும் பசும்புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆர்டர் போடுறாருங்க. ஆண்டவர் எதை செய்தாலும் ஒழுங்கும் கிரமமுமாக செய்கிறவர். நமதுக்கு தேவனுக்கு டிசிப்ளின் இருக்கு பாருங்க. துணி காய போட்டால் கூட நீட்டாக, அதில் ஒரு ஆர்ட். அது அப்படி தானே? சமையல் செய்கிறப்ப அது ஒரு ஆர்ட்டு, அது ஒரு கலை. ஆண்டவர் செய்கிற அற்புதத்தில் கூட பாருங்க, ஒரு டிசிப்ளின் இருக்கு. வரிசையாக கரெக்டாக உட்கார வைக்கிறார் பாருங்க. பந்தியாக உட்கார வை. ஏற்கனவே சொன்னேன், புருஷர் குடும்பமாக தான் வந்திருக்கிறாங்க, பிள்ளைகள். ஆனால் யூத கலாச்சாரத்தில் குடும்பமாக உட்கார மாட்டாங்க. ஒரு காமன் இதில் புருஷர் மாத்திரம் தனியாக உட்கார்றாங்க. மார்க் 8 பார்த்தீங்கன்னா 4000 பேருக்கு போஷித்தார். அது முழுக்க முழுக்க ஜென்டைல்ஸ், முழுக்க முழுக்க தெக்கப்போலியா என்ற இடத்துல 4000 பேருக்கு ஆண்டவர் உணவளித்தார் என்று வேதம் அதில் ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே மார்க் 6 பார்க்குறோம், 5000 பேருக்கு போஷித்தார், புருஷர் மாத்திரம். இது முழுக்க முழுக்க யூதர்கள். இப்போ உட்கார வச்சுட்டு என்ன செய்கிறார் அப்படின்னா, அடுத்த வசனத்தை வாசிடலாம். அப்படியே வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து, கவனிங்க, இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் செய்கிறாரு? பிலிப்புட்ட கேட்கிறப்பவே தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் பிலிப்புவை பார்த்து கேட்டார். இப்போ கண்டிப்பா இந்த பிரெட்டு ஃபிஷ் மல்டிப்ளை ஆக போகுது. இவருக்கு அப்பா கையில் வந்துருச்சு. ஆனால் எதுக்கு ஜெபிக்கணும்? ஜெபத்தினால தான் எல்லா அற்புதம் நடக்கிறது என்பதை ஜனங்கள் அவருக்கு முன்பாக ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு டெமோ பண்ணி காமிக்கிறார். ஜெபம் பண்ணாதான் பெருகும், அதுதான் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தில் மீதி எடுக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஜெபத்திற்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார். கர்த்தர் செய்கிற அந்த மிராக்கிளில் தேவஜனம் புரிந்து வைத்துக்கொள்ளணும், நாம் ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் நிரந்தரமான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. திருப்தியான ஆசீர்வாதம், மீதி எடுக்கிற ஆசீர்வாதம் ஜெபத்தின் மூலம் நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. கவனிங்க, ஜெபம் பண்றார். இப்போ வாசிக்கலாம், எல்லாம் சேர்ந்து 41ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் அந்த 5 அப்பங்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சில பாத்திரத்தை உடைச்சு தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்பத்தை பிக்காம செஞ்சிருக்கலாமே, மல்டிப்ளை ஆயிருக்குமே. ஆனால் சில ஆசீர்வாதம் உடைக்கப்படும் போது கவலைப்படாது. ஹல்லேலூயா. சில நினைப்பாங்க, கொஞ்சம் தான் பாஸ்டர், இதில் வேற எனக்கு பெரிய நஷ்டமாக வந்துக்கிட்டே இருக்கு, தீராத தலைவலி, வியாதி மேலே வியாதி, பிரச்சனை மேலே பிரச்சனை, இருக்கிறதை ஆண்டவர் உடைச்சிட்டாரேன்னு பயப்படாத. ஆண்டவர் உடைக்கிறது உங்கள் நன்மைக்காக மாத்திரம் அல்ல, பிறருடைய நன்மைக்காகவும் உங்களுடைய பாத்திரம் ஆசீர்வாதம் உடைக்கப்படும். ஆமென்.
அந்த நேரம் அது எதுவுமே தெரியாது. ஆனால் அது பிரிந்து போகும்போது 5000 புருஷர்கள் மாத்திரம் சாப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி கர்த்தர் தம்முடைய சீஷரிடத்தில் கொடுத்தார். இப்போ சீஷர்கள் 12 பேர் கேள்வி கேட்டக்கூடாது. என்ன கேள்வி? இது 5000 ஆயிருமா? இது 10,000 ஆயிருமா? 15,000 ஆயிருமா? இந்த கேள்விலாம் கேட்காம கர்த்தர் சொல்றதை செஞ்சீங்கன்னா அப்படியே உங்களுக்கு பலிக்கும். ஆமென். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அல்லேலூயா. ஒரு சிறு பையனுடைய அந்த காணிக்கை எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் பாருங்க. ஆமென். தங்களால் இயன்ற 500 கொடுத்தாலும் 1000 கொடுத்தாலும் அது கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமென். அதை பெருக செய்கிற தேவன். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. கொஞ்சம் தானே கொடுக்குறேன், இதை போய் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. கொஞ்சத்தை வைத்து இவ்வளோ பெரிய கடனை தேவன் அடைக்க உதவி செஞ்சிருவாரா? கண்டிப்பாக செய்வார். ஆமென். கொஞ்சம் இன்க்ரிமெண்டே இல்லையே, வருமானமே இல்லை, என் கடையில் என் தொழிலில் ஒரு நல்ல ஒரு அபிவிருத்தியே இல்லையே, பயப்படாதே. இன்றைக்கு கர்த்தரிடத்தில் உன் காரியங்களை கொடுத்து விடு. கர்த்தர் பெருக செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட வாழ்க்கை? திருப்தியான வாழ்க்கை. வாசிக்கலாம். அந்த தொடர்ந்து 2 வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 42, 43 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் திருப்தி அடைந்தார்கள், மேலும் அப்பங்களிலும் 12 கூடை நிறைய. அல்லேலூயா. எல்லாம் சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. தேவன் நம்முடைய ஆசீர்வாதத்தை பெருக செய்யும் போது மீதி எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். அதுதான் சீக்ரெட். ஆமென். 12 கூடை. நமது வருஷத்தில் எத்தனை மாதம்? 12 மாதம். ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் உங்களுக்கு மீதி எடுக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். மனதார சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஏவப்படுகிறேன். ஸோ அப்படி மீதி எடுக்கும்போது விரயம் பண்ணிடக்கூடாது, சேர்த்து வைக்க சொல்கிறார். மீதி எடுக்கிறப்ப சிலர் பார்த்தீங்கன்னா விரயம் பண்ணி தீர்த்துருவாங்க. கையில் வரவு 8 செலவு எத்தனை? 10 போயிருது பார். அப்படி செஞ்சிடக்கூடாது. மீதி எடுக்கிற அளவு உங்களுடைய அந்த எஸ்டிமேஷன் கரெக்டாக இருக்கணும். மீதி எடுக்கணும். ஆண்டவர் கொடுக்குறது எல்லாத்தையும் செலவு பண்ணிவிட்டு ஆண்டவர் எல்லாம் நிறைவாக கொடுத்துருக்கிறார் பாஸ்டர், நல்ல திருப்தியாக வாழ்கிறேன்னு சொல்லி மீதி எடுக்காமல் கடன் பற்றக்கூடாது. ஆமென். ஆக மீதி எடுக்கிற பழக்கத்தை தேவன் இங்கே வச்சிருக்கிறார் பாருங்க. வேஸ்ட் பண்ணவே கூடாது. 12 கூடை நிறைய மீதி எடுத்து அங்கே ஸ்டோர் பண்ணுறார் ஆண்டவர். இப்போ ஆண்டவர் எல்லாரும் திருப்தியாக எழுப்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் பாருங்க. எந்த கை முடியாதுன்னு கால்குலேஷன் பண்ணிச்சோ, கையில் இருக்கிற பணத்தை எண்ணி 200 பணம் தான் எண்ணிச்சோம், அதே கையை கொண்டு கர்த்தர் 15,000 பேரை போஷிக்க வல்லவராக இருந்தார். அல்லேலூயா. உங்கள் கையை கொண்டு தான் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களுக்கு பெரிய பெரிய பொறுப்புகளை கொடுக்க போகிறார். நல்ல பதவி உயர்வை கொடுப்பார், ப்ரமோஷனை கொடுப்பார், ஒரு புதிய காரியத்தை துவங்கும்படி கர்த்தர் செய்வார். உங்கள் கைகளை கொண்டே அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் திருப்தியாக இருப்பது மாத்திரமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களும் திருப்தியாக இருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். ஆமென். இவர்களுடைய மைய நோக்கத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய மனதுருக்கம். ஆமென். தேவன் நம்மேல் மனதுருகி நம்மை ஆசீர்வதிப்பாருங்க. நம்மளை கைவிடவே மாட்டார். அருமையான ஒரு வார்த்தை. சங்கீதம் 37:25. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதையும் நான் காணவில்லை. பார்த்தீங்களா? என்ன ஒரு விசுவாசமான வார்த்தை பக்தன் தாவீது சொல்லுகிறார். நான் இளைஞனா இருந்ததுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு நீதிமானுடைய சந்ததி ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நான் எல்லாரையும் பார்க்குறேன், வாட்ச் பண்ணுறேன். நீதியாய் நடப்பிக்கிற ஒரு நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். யார்கிட்டையும் போய்
உங்களை கையேந்த கர்த்தர் விடவே மாட்டார். ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? பக்தன் தாவீது கன்க்ளூடட் மெசேஜ் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸின் அடிப்படையில் வயது முதிர்ந்த போது சொல்றார், நான் எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். துன்மார்க்கன் ரொம்ப செழிக்கிறான், பயங்கர பணக்காரன் ஆகிறான், பெரிய பெரிய ஆளாகிறான். ஆனால் நீதிமான பார்த்தேன், சோத்ரான் ஒருபோது கைவிடப்படவில்லை. அவன் சந்ததி அப்பத்துக்காக யாரிடத்திலும் கையேந்த கர்த்தர் விடவே மாட்டார். அல்லேலூயா என்று சொல்லி அடுத்த சந்ததியை என்கரேஜ் பண்றார் பாருங்க. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உங்களையும் கைவிட மாட்டார், உங்க பிள்ளைகளையும் கைவிட மாட்டார். சோதர பேர பிள்ளைகளையும் கர்த்தர் கைவிட மாட்டார். ஓ, இதுவரை நடத்தினவர் இனிமேல் உங்களை நடத்துவார். உங்கள் கையில் இருக்கிற கொஞ்சத்தை ஆண்டவர் பெருக செய்து நீங்கள் திருப்தியாய் புசிப்பீர்கள். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். நீங்கள் மீதி எடுக்க கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் நமது கரத்தை கொண்டே ஆசீர்வதிக்க போவதற்காக நல்ல கரங்களை தட்டி, வெறுமையான உன் கரத்தை கொண்டு கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய வருமானத்தை கொண்டே உன்னை ஆசீர்வதிப்பார். வேறு இடத்திலிருந்து அல்ல, உனக்குள்ளிருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசினீரப்பா. திரளான ஜனங்கள் யூதர்கள் உம்மிடத்தில் வருகிறதை கண்டு மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி உபதேசிக்கவும் அற்புதங்களையும் செய்தீரப்பா. முதலாவது அவங்களுக்கு வேண்டிய ஆவிக்குரிய ஆகாரத்தையும், இரண்டாவது சரீர ஆகாரத்தையும் கொடுத்து இது கனம் பண்ணினீர் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் கையில் இருக்கிறது அநேக நேரம் நாங்கள் கால்குலேட் பண்ணுறோம்ப்பா. எங்கள் கையில் இருப்ப அல்ல ஆண்டவரே, அதை விட எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்வேன் இன்றைக்கு நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கிறீங்க சுவாமி. அது எங்களால் முடியாது தான் ஆண்டவரே, ஆனால் உம்மால் எல்லாம் கூடும்ப்பா. ஒரு ஜனங்களை நீங்கள் பலப்படுத்துங்க சுவாமி. அவருடைய புத்திக்கு எட்டாத பெரிய காரியங்களை அவர்களை கொண்டு அவர்கள் குடும்பத்தில் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்களை கொண்டு இந்த சபையில் செய்யுங்கப்பா. மீதி எடுக்க உதவி செய்யுங்க. எல்லாரும் திருப்தியான ஒரு வாழ்க்கையில் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இப்பொழுது நாங்கள் கடந்து செல்கிறோம். மாறாத பிரசன்னம் எங்களோடு கூட வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.